கைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கிற மேக்ஸிமம் எல்லா வீடியோஸுமே வந்து ஆப்ஷனுடைய ஸ்ட்ரைக்கை எப்படி கால்குலேட் பண்ணணும், அந்த ஸ்ட்ரைக்கோடைய உண்மையான முகமதிப்பை நம்ம எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் போட்டிருப்போம், புரியுதுங்களா? ஆனால் இப்போ நம்ம போடக்கூடிய விஷயம் வந்து என்னென்னா இண்டெக்ஸை நம்ம எப்படியெல்லாம் கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது சம்மந்தமாக. அதாவது டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த லெவல் பிரேக் அவுட் பண்ணால் இந்த இடத்துக்கு வந்தால் என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி தான் டெக்னிக்கல். எல்லா கேண்டில்ஸ்டிக் எல்லா பேட்டர்னோட ஆஸ் யூஷுவல் ரூல்ஸ் அதுதான். ஆனால் நம்மளோட மேத்தமெட்டிக்ஸ் அப்படி கிடையாதுங்க. ஒரு ப்ரைஸ் இதுதான் என்ட்ரினா அதுதான் ஓவரால் லோவாக இருக்கக்கூடும், புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 25,010 அப்படிங்கிற அந்த ப்ரைஸை நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அந்த நாளுடைய லோ வந்து 24,809 அப்படிங்கிற அந்த ஆன்சர் கிடச்சிச்சுன்னா, ஸோ அந்த நாள் 24,809 வர வரைக்கும் நம்ம பேஷன்ஸாக இருக்கணும். ஸோ மார்க்கெட் அன்னையோட லோவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 24,806. ஸோ இந்த ப்ரைஸ் வரும்போது தான் அவன் சஸ்டெயினே ஆகிறான். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனால் பெருசாக ரியாக்ட் பண்ண முடியல. பாருங்கள், இங்கே 806 811 இந்த 2 ரேஞ்சு கிட்ட வரும்போது அவனோட ரியாக்ஷனை கவனிங்க. அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடியும் ஒரு இது போட்டிருப்போம். அதாவது என்னென்னா இதிலேருந்து ஒரு 10 நாள் ஒரு 6 நாள் 7 நாளைக்கு முன்னாடி போய் பார்த்திங்கன்னா குரூப்பில் வந்து 25,037 அப்படிங்கிற அந்த ரேஞ்ச் வந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்கான பையிங் ஏரியா, அங்கேருந்து 92லேருந்து 189 வரைக்கும் போகக்கூடும் அப்படின்ட்டு இருப்போம். ஸோ அந்த நாளில் அவன் வந்த ஓவரால் லோவே எடுத்துக்கிட்டிங்கன்னா 25,035. நாம் சொன்ன இடம் 25,037. ஸோ அங்கேருந்து அவன் ஃபஸ்ட்டு டார்கெட்டான 25,089 ரீச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அவன் மேலே போனான். ஸோ இது வந்து கன்சிடர் பண்ண முடியாது. நம்மளோட ஃபஸ்ட்டு நாள் மேக்ஸிமம் நம்ம ஒரு டார்கெட் டிசைட் பண்ணுறோன்னா அது அன்னையோட க்ளோஸ் ஆகக்கூடியதோ இருக்கணுங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆப்ஷன் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நாம் டெக்னிக்கலாக மட்டுமே ட்ரேட் பண்ணோன்னு சொன்னால் சர்வே ஆக முடியாது. ஸோ மற்றவங்கக்கிட்ட இல்லாத ஏதாவது ஒரு சிறப்பு நம்மளுடைய ட்ரேடிங்கில் நமக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கணும். ஸோ அதைத்தான் நம்ம ஆன்லைன் கிளாஸில் சொல்லித்தரோம். இதே கான்செப்டை நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிங்கன்னா 100% ஒர்க் அவுட் ஆகாது. என்ன காரணம்னா 9:15 to 10:15 இங்கே ஒரு மேஜிக் நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயம் நம்ம கிளாஸில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும். ஸோ நீங்களும் ப்ராப்பராக மார்க்கெட்டை மேத்தமெட்டிக்காக லேர்ன் பண்ணுங்கள், அளவுக்கு அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். கேண்டில்ஸ்டிக் இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். இதெல்லாம் மேபி ஸ்டாக்குக்கு ஒர்க் அவுட் ஆகலாமே தவிர்த்து ஆப்ஷன் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் அதனோட ஓவர் வேலிடாக அண்டர் வேலிடாங்கிறத கால்குலேட் பண்ண தெரியலன்னா உங்களால் எவ்வளோ பெரிய ட்ரெண்டை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணால் கூட உங்களால் அங்கே மேக்ஸிமம் ப்ராஃபிட் மேக் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், புரியுதுங்களா? தேங்க்யூ கைஸ்.